டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று முன்தினம் நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில் இந்த கோர சம்பவத்தில் 13 பேர் உயிரிழந்திருப்பதோடு 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். இந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான பல்வேறு சிசிடிவி காட்சிகள் தொடர்ந்து வெளியாகி வந்தாலும் அந்த கார் வெடிப்பு நடைபெற்ற போது பதிவான அந்த காட்சி தொடர்பான எந்த சிசிடிவியும் இதுவரை வெளியாகவில்லை. இந்த நிலையில் தான் தற்போது அந்த கார் வெடித்த போது என்ன நடந்ததோ அது தொடர்பான துல்லியமான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. காவல்துறையினர் பல்வேறு சிசிடிவிகளை கைப்பற்றி ஆய்வு செய்த போதுதான் அங்கிருக்கக்கூடிய ஒரு கேமராவில் பதிவாகியிருந்த இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதில் எந்த அளவுக்கு அந்த வெடிப்பு என்பது மிக தீவிரமாக பலமாக இருக்கிறது என்பதை காட்சிகள் மூலமாக காண முடிகிறது. அந்த கார் வெடிக்கதும் அதற்கு அருகே இருக்கக்கூடிய மற்ற வாகனங்களுக்கு தீ பரவுவதும் பைக் உள்ளிட்ட வாகனங்கள் வெடித்து சிதறுவதும் அந்த காட்சிகளில் பதிவாகி இருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் இந்த சிசிடிவி காட்சி முக்கியமான ஒரு ஆதாரமாக தடயமாக இருக்கும் என்று நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தாக்குதல் என்பது பயங்கரவாத தாக்குதலாக கருதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்த சம்பவம் என்பது ஒரு விபத்தா அல்லது குற்ற பின்னணி இருக்கிறதா, தீவிரவாத செயல் இருக்கிறதா என்று பல்வேறு குழப்பங்கள் கேள்விகள் எழுந்த நிலையில்தான் இது பயங்கரவாத செயல் என்று அமைச்சரவையே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. இந்த கோழைத்தனமான தாக்குதல் சந்தேகத்திற்கிடமின்றி கண்டிக்கத்தக்கது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருப்பவர்கள், இதற்கு ஆதரவு வழங்கியவர்கள், ஒத்துழைத்தவர்கள் என அனைவரையும் வெகு விரைவாக அடையாளம் கண்டு அவர்களை விரைவாக தாமதமின்றி நீதியின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும் எனவும் இந்த வழக்கை விசாரித்து வரும் புலனாய்வு அமைப்புகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒரு வலியுறுத்தலை வழங்கியிருக்கிறது. மேலும் பயங்கரவாதத்தை எந்த வடிவத்தில் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதனை சகித்துக் கொள்ள முடியாது என்ற இந்தியா தன்னுடைய அந்த கொள்கையில் மிக உறுதியாக இருப்பதாகவும் மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரங்கலை தெரிவித்து அவர்களுக்கு இந்திய அரசு ஆதரவாக இருக்கும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வெடித்த காரை இயக்கியது மருத்துவரான உமர் நபி என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இந்த வெடித்த காரில் இருந்துதான் சில சதை பிண்டங்கள், சதை துண்டுகள் புலனாய்வு அமைப்பினருக்கு கிடைத்திருக்கிறது. இந்த காரை இயக்கியது மருத்துவரான உமர் நபியாக இருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகித்திருந்தாலும் டிஎன்ஏ பரிசோதனைக்கு பிறகுதான் இந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் அவரும் பலியாகி இருக்கிறாரா, காரை இயக்கியது அவர்தானா என்பது தொடர்பான உறுதியான ஆவணப்பூர்வமான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கப்பெறும். ஏனென்றால் வெடித்த அந்த காரில் இருந்து காவல்துறையினருக்கு சதை துண்டுகள் கிடைத்திருக்கின்றன. அதனை டிஎன்ஏ பரிசோதனைக்கு பிறகுதான் அது தெரிய வரும். அவரது உறவினர்களுடைய உடலில் இருந்து நேற்றைய தினம் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் முடிவுகள் வந்த பிறகு உறுதியாக இந்த காரை இயக்கியது உமர் நபி தானா, அவரும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறாரா, இந்த கார் வெடிப்பில் கொல்லப்பட்டிருக்கிறாரா என்பது நமக்கு தெரிய வரும். இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்பு இருப்பவர்களுக்கு ஹரியானாவில் ஃபரிதாபாத்தில் வெடிப்பு பொருட்கள் கைப்பற்றப்பட்ட கும்பலோடு தொடர்பு இருப்பது தொடர்ச்சியாக அம்பலமாகி வருகிறது. இந்த கும்பலுக்கு மூளையாக பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத இயக்கம் இதன் பின்னணியில் இருக்கலாம் என்றும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். குறிப்பாக மசூத் அசார் ஆபரேஷன் சிந்தூருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றி இருக்கலாமோ என்கிற ஒரு சந்தேகத்தையும் காவல்துறையினர் எழுப்புகின்றனர். ஏனென்றால் மசூத் ஆசாதினுடைய பயங்கரவாத முகாம்களும் கூட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது தாக்கி அழிக்கப்பட்டது இந்தியாவால். மேலும் இந்த இந்தியாவினுடைய இந்த தாக்குதலில் அவரது உறவினர்கள் உட்பட பலர் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் தான் அதற்கு பழிவாங்கும் விதமாக இந்த மசூத் ஆசாரினுடைய உத்தரவின் பேரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களை வைத்து இந்த தாக்குதல் திட்டம் நிகழ்த்தப்பட்டிருக்கலாமோ என்கிற ஒரு கோணத்தையும் பாதுகாப்பு படையினர் முன்வைக்கின்றனர். இது தவிர இந்த குழுவினர், இந்த பயங்கரவாத குழுவினர் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இன்னும் சொல்ல போனால் அடுத்த மாதம் டிசம்பர் 6ஆம் தேதி பாப்ரி மசூதி இடிப்பு நினைவு தினத்தின் போது ஒரு தாக்குதலை நிகழ்த்த உமர் திட்டமிட்டிருந்ததாக பாதுகாப்பு படையினர் தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் இந்த உமர் தன்னுடைய கேலண்டரில் டிசம்பர் 6 என்கிற அந்த தேதியை குறித்து வைத்திருந்ததாக புலனாய்வு அமைப்புகள் தெரிவிக்கின்றன. அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி தான்
பாபரி மசூதி இடிக்கப்பட்டது. அதற்கு பழிவாங்கும் விதமாக அன்றைய தினம் ஒரு தாக்குதலை நிகழ்த்த இந்த உமர் திட்டமிட்டிருந்ததாக காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. இது தவிர எதிர்வருகின்ற ஜனவரி 26 குடியரசு தினம் அன்றும் டெல்லி செங்கோட்டை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே உமர் நபி, அதே போல ஹரியானாவில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முசாமில் ஷக்கீல் உள்ளிட்டோர் ஏற்கனவே சதி திட்டம் தீட்டி அது தொடர்பான செங்கோட்டையை சுற்றியுள்ள பகுதிகளிலே நோட்டமிட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த கும்பல் டெல்லியின் பல்வேறு முக்கியமான இடங்களில் அடுத்தடுத்து பல்வேறு தொடர் தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும், டெல்லி மட்டுமின்றி நாடு முழுக்க பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய ரயில் நிலையங்கள், ஷாப்பிங் மால்கள் ஆகிய பலவற்றில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் கூட பாதுகாப்பு படையினர் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இந்த விசாரணையை துருவி துருவி தோண்ட ஒவ்வொரு நாளும் பல்வேறு புது புது தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இது பாதுகாப்பு படையினருக்கு விசாரணையில் பல்வேறு புதிய தகவல்கள் கிடைத்து வருவது அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை தொடர்ந்து நாடு முழுவதும் பல்வேறு முக்கிய இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு விமான நிலையங்கள், மெட்ரோ ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்கள் ஆகியவை உச்சபட்ச உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு விசாரணை குழுக்கள் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தீவிரமாக விசாரித்து வருகின்றன. இந்த விசாரணை டெல்லி காவல்துறையிடமிருந்து நேற்று அதிகாரப்பூர்வமாக தேசிய புலனாய்வு அமைப்புக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தேசிய புலனாய்வு அமைப்பினர் இது தொடர்பான எல்லா சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து தடயங்களை சேகரித்து தீவிரமான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். தடயவியல் துறையினரும் இதுவரை தாங்களுக்கு என்னென்ன விசாரணையில் தெரிய வந்திருக்கிறதோ, ஆய்வில் தெரிய வந்திருக்கிறதோ அது தொடர்பான விவரங்களை என்ஐஏவுக்கு கொடுத்து முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு, அதாவது இந்த கார் வெடிப்பில் பயன்படுத்தப்பட்ட கார் டெல்லியில் எங்கெல்லாம் சென்று வந்திருக்கிறதோ அது தொடர்பான முழுமையான வரைபடத்தை காவல்துறையினர் தயாரித்திருக்கின்றனர். டெல்லியில் மட்டும் வெடித்த இந்த ஹூண்டாய் i20 காரானது சுமார் 16 மணி நேரம் பயணம் செய்திருப்பதாக காவல்துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 16 மணி நேரத்தில் இந்த கார் எங்கு சென்றது, எங்கு இடையில் நின்றது, யாரை சந்தித்தது, எங்கெல்லாம் பயணம் செய்திருக்கிறது, அதனோடு தொடர்புடைய பல்வேறு நபர்கள் உள்ளிட்ட பலரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். என்ஐஏவும் அந்த விசாரணையை இன்னும் துரிதப்படுத்த இருக்கின்றனர். இது தவிர இந்த சம்பவத்தில் ஒரே ஒரு கார் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டதாக முதலில் கூறப்பட்டது. அதுதான் வெடித்த அந்த i20 கார். ஆனால் விசாரணையில் இந்த சந்தேகப்படும் நபர்கள் மேலும் ஒரு காரை பயன்படுத்தியதாக காவல்துறையினருக்கு தெரிய வந்தது. அதுதான் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் கார். அந்த காரை ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து காவல்துறையினர் இன்று கைப்பற்றி இருக்கின்றனர். அந்த கார் யாருடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த கார் எங்கெல்லாம் சென்று வந்திருக்கிறது, எந்தெந்த பாதையில் பயணம் செய்திருக்கிறது, காரில் பயணித்தவர்கள் யார் யார் என்பது தொடர்பான விசாரணையும் அடுத்தடுத்த நாட்களில் தேசிய புலனாய்வு அமைப்புகள் மேற்கொள்ள இருக்கின்றனர். முதலில் இது ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கலாமோ என்று சந்தேகப்பட்டாலும் தொடர்ந்து இதனை விசாரிக்க ஒவ்வொரு புதிய தகவல்கள் வெளியாகி வருவதும் இதற்கு பின்னால் நிச்சயமாக பயங்கரவாத குழுக்கள் மற்றும் பயங்கரவாத சதி பின்னணி இருப்பது தெரிய வந்திருப்பது பாதுகாப்பு படையினரையே அது மிரட்சியில் ஆழ்த்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தேசிய புலனாய்வு அமைப்பை பொறுத்தவரை அவர்கள் அந்த சம்பவம் நடந்த போது அந்த பகுதியில் எந்தெந்த மக்கள் எல்லாம் இருந்தார்களோ, இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பிடமும் கூட விசாரணை நடத்த இருக்கின்றனர். எந்த தகவலையும் விட்டுவிடுவதற்கு தேசிய புலனாய்வு அமைப்பு தயாராக இல்லை. பொதுமக்களிடம் கூட அவர்கள் வெளிப்படையாக ஒரு கோரிக்கையை வைக்க இருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் தங்களுக்கு ஏதேனும் தகவல் தெரிய வந்தால் தாமாக முன்வந்து தங்களிடம் தெரிவித்து விசாரணைக்கு உதவுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை தேசிய புலனாய்வு அமைப்பு வெளிப்படையாகவே தெரிவிக்க இருக்கிறார்கள். தேவைப்பட்டால் இது தொடர்பான ரகசிய தகவலை தெரிவிக்கக்கூடிய மக்களுக்கு சன்மானம் அறிவிக்க கூட தேசிய புலனாய்வு அமைப்பின் சார்பில் வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக அடுத்த இன்னும் 20 நாட்களில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் துவங்க இருக்கும் நிலையில் அதற்கு முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணை நடத்தப்பட்டு இதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார், என்ன நடந்தது என்பது தொடர்பான முழுமையான விசாரணையை புலனாய்வு அமைப்புகள் முடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாடாளுமன்றம் கூடுகின்ற போது நிச்சயமாக இந்த விவகாரம் அவையிலே எதிரொலிக்கும். அப்போது இதற்கு சம்பந்தப்பட்ட மத்திய உள்துறை அமைச்சர் இதற்கு பதில் கூறி ஆக வேண்டும். எனவே அதற்கு முன்னதாக ஒரு முழுமையான விசாரணையை நிறைவு செய்து அறிக்கையையும் ஆதாரத்தையும் தயார் செய்ய வேண்டிய கட்டாயம் புலனாய்வு அமைப்புகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் இருக்கிறது.